ஓ காட், இத வேற பார்க்க வேண்டியதா போயிடுச்சு. நடந்ததெல்லாம் போதும். கரண் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. ஐ டோன்ட் கேர். அவன் ரொம்ப பெரிய ஃபிளர்ட். இவனை போய் தேடிட்டு இருந்தோம். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஒரு குட் லுக்கிங் பொண்ணை பார்த்தா இவன் தான் மயங்கிருவான்னு எனக்கு தான் தெரியுமே. நான் எதுக்காக இதுல தலையிடணும்? இவன சின்ன குழந்தையா? இவனுக்கு எது சரி எது தப்புன்னு நல்லாவே தெரியும். இவனோட இந்த நிலைமைக்கு இவன் மட்டும்தான் காரணம். நான் ஏன் வீணா யோசிக்கணும்? என்ன பண்ணிட்டு இருக்க? மிஸ்டர் கிரிக்கெட்டர், என்ன ஒரு தடவை பாரு. நமக்கு நடுவுல நடக்கிற விஷயத்த நான் யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். என்ன கொஞ்சம் பாரு. கரண், என்ன கொஞ்சம் பாரு. கரண், இங்க பாரு. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. நான் உன்னை ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன். கரண், நான் சொல்றத கேளு. நான் உன்கிட்ட என்னோட காதல சொல்றேன். நீ என்னன்னா ஒன் செகண்ட் போன்னு சொல்றேன்ல. இந்த பொண்ணுதான் கரணை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கா. கரண் தெளிவாவே இல்ல, இருந்தாலும் அவன் தள்ளி போன்னு சொல்றான். கரண்க்கு என்னோட உதவி தேவை. யாரு நீ? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ நோ, நான் கதவை லாக் பண்ண மறந்துட்டேனே. உனக்கு காது கேக்கலையா? நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? Thank you. Thank you. இந்த ஈவினிங் நம்ம வெற்றியை கொண்டாடலாம். Cheers. Cheers. உனக்கு என்ன கேக்கலையா? நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ யாரு? கரண் கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது கரண் தான் நீங்க கூட்டிட்டு வந்தாரு. அதுவும் இழுத்துட்டு வந்தாரு. போய் நீ போய் சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன்னா நானே கரணை பார்த்தேன். அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவனே தடுமாறிட்டு இருந்தா. அப்ப எப்படி உன்னை கூட்டிட்டு வருவான்? நீ சொல்ற பொய்ய பார்த்தா உன்னோட எண்ணம் கொஞ்சம் கூட சரியில்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. சொல்லு, உனக்கு என்ன வேணும்? நான் எதுக்கு தப்பான எண்ணத்துல இருப்பேன்? எனக்கு எதுவும் வேண்டாம். நான் இவரோட ஃபேன். நீ ஃபேனா? ஃபேன்ஸ் எல்லாம் உன்ன மாதிரியா இருப்பாங்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஃபேன்ஸ் எல்லாரும் அவங்களோட ஐடல்ஸை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்களோட விருப்பம் இல்லாம அவங்கள டச் கூட பண்ண மாட்டாங்க. ஏன் செல்ஃபி கூட எடுக்க மாட்டாங்க. ஆனா நீ அவன் மேல விழுந்திருந்த. கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமாவே இல்லையா? அவன் தெளிவாவே இல்ல, அவனுக்கு உடம்பு சரியில்லை. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு ஃபேனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இங்க பாரு, நீ என்ன திட்டத்தோட வந்திருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் புரியுது. நீ இப்போ கரணை காயப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்க. ஆனா இப்படி பண்றது என்ன? இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க கூட செய்யாத. நான் இருக்கிற வரைக்கும் நீ என்ன உலகத்துல இருக்க எந்த சக்தியாலையும் அவனை எதுவுமே செய்ய முடியாது. நான் அவனுக்கு முன்னாடி பாதுகாப்பு கவசமா இருப்பேன். உன்னோட எல்லா தாக்குதலையும் நான் எதிர்த்து நிப்பேன். உனக்கு புரியுதா? என் உயிரை கூட பணைய வைப்பேன். ஆனா என்னோட ஃப்ரெண்டுக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன். இங்க பாரு, நான் சொல்றத கேளு. கரண் என்னோட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சான். அதே நீங்க கூட்டிட்டு வந்திருக்கான். போய் நீ மறுபடியும் போய் சொல்ற. ஏன்னா நீ கரணை இழுத்துட்டு லிப்ட்ல போறத நான் என் 2 கண்ணால பார்த்தேன். ஹே யூ லிசன், நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. நான் கரணை கூட்டிட்டு போனேன்தான். ஏன்னா அவனால தெளிவா இருக்க முடியல. நீ என் மேல வீணா பழி போடுறத முதல்ல நிறுத்து. வீணா பழி போடுறனா? வீணா பழி போடுறனா? இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தியோ அதை நான் என் 2 கண்ணால பார்த்தேன். உன்னை நான் கையும் களவுமா புடிச்சிருக்கேன். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் மயக்கத்துல இருக்கான். இருந்தாலும் உன்னை அவன் தள்ளி போ நகரன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனாலும் நீ கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவன் மேல விழுந்து விழுந்து பேசிக்கிட்டு இருந்த. நான் சொல்றது உனக்கு புரியலையா? இங்க பாரு, என்ன பேசுறோன்னு கொஞ்சம் யோசிச்சு பேசு, புரியுதா? நான் யாரே, என்னோட லெவல் என்னன்னு உனக்கு தெரியாது. அப்படியா? உன்னோட லெவல் என்னன்னு சொல்லு. நீ யாரு? இப்படி எல்லாம் பண்ற ஒரு பொண்ணோட லெவல் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். வாட் நான்சென்ஸ். நீ பண்றதெல்லாம் பார்த்தா கரணோட இந்த நிலைமைக்கு நீதான் காரணம்னு தோணுது. நீதான் இவனை இவ்ளோ குடிக்க வச்சல. இவன் தெளிவை இழக்கணும்னு நினைச்சிருக்க. நான் அவன் கூட இல்ல, ஆனா என்னோட கவனம் முழுக்க இவன் மேலதான் இருந்துச்சு. ஏன் எதுக்காக இவனை நீ கவனிச்ச? நீ யார் கூட இருந்தியோ அவன் மேல உனக்கு கவனம் இல்லையா? நீ கரணோட ஃப்ரெண்டு தானே. ஃப்ரெண்ட்ஷிப்போட லிமிட் என்னன்னு உனக்கு தெரியாதா? உன்னோட வாயில இருந்து ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற வார்த்தையை சொல்லாத.
ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னங்கிற விஷயம் உன்ன மாதிரி பொண்ணுக்கு கண்டிப்பா தெரியாது. உன்ன மாதிரி பொண்ணுங்க சுயநலத்தை மட்டும் தான் யோசிப்பீங்க. இப்பவே இங்க இருந்து கிளம்பி போ. இல்லனா நான் உடனே மேனேஜருக்கு கால் பண்ணி நீங்க ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்தியோ அது எல்லாத்தையும் சொல்லிடுவேன். உனக்கு கொஞ்சமாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்துச்சுன்னா உடனே கிளம்பு. இல்லனா கழுத்து புடிச்சு வெளிய தள்ளிடுவேன். உனக்கு இவ்ளோ இன்சல்ட் வேணுமா? உன்ன மாதிரி பொண்ணு கிட்ட இருந்து தப்ப திருத்திக்க என்னால எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க முடியாது. ஆனா ஒரு விஷயம், நீ பண்ண தப்ப மறைச்சு இங்க இருந்து ஓடி போயிடு. ஒழுங்கா இங்க இருந்து போ. Get out, I said. இந்த நேரத்துல நான் இவகிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது. மத்தவங்கள வச்சு என்ன வெளியில அனுப்பிட்டானா எனக்கு இன்சல்ட் ஆயிடும். நான் பிருத்வி கிட்ட பேசிதான் ஆகணும். Come on. இந்தா, get lost. வெளிய போ. இல்லனா ஃபோன் பண்ணிடுவேன் பாத்துக்கோ. என்ன பிளானோட வந்தான்னு தெரியல. கரண் 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 எழுந்துரு. கரண் எழுந்துரு. கரண் எழுந்துரு. கண்ணை திறந்து பாரு கரண். இதுக்கெல்லாம் அந்த பிருத்வி தான் காரணம். பிரீதாவை கண்ட்ரோல் பண்ணி வைக்க சொன்னா ஆனா அவன் வைக்கல. இப்ப அவ என் பின்னாடியே வந்துட்டா. சியர்ஸ். இந்த வெற்றியோட செலிப்ரேஷன் ஒரு தனி சந்தோஷத்தை கொடுக்குதுல. இட்ஸ் ஓகே. யாரோட கால்? இப்பெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. அதாவது நீ அடிக்கடி கேள்வி கேட்டுட்டே இருக்கல. உன் கேள்விக்கான கடை 24 hours ஓப்பன்லயே இருக்கு. நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன், யார் கூட இருக்கேன், நான் உங்ககிட்ட சொன்னல உள்ள வர்றது ரிஸ்க்னு சொன்னேன். இருந்தாலும் நீ உள்ள வந்துட்ட. ஐ அம் ஷூர் நீ இந்த இடத்துக்கு என்ன கண்காணிக்கிறதுக்கு தான் வந்திருக்க. பேபி உண்மையை சொல்லு, உன் மைண்ட்ல என்ன இருக்கு? இவன் எதுக்காக என் போன் அட்டெண்ட் பண்ண மாட்டான்? இந்த கேள்வி நான் உன்கிட்ட தானே கேட்கணும். இல்ல என்ன நடக்குது? இட்ஸ் ஓகே, நீ சொல்லாத, நான் சொல்றேன். என்னோட காதலையும் என் நம்பிக்கையும் நீ தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்க. வாட்? அட, இதுக்கு முன்னாடி 2 பேரும் சேர்ந்து எல்லாம் பிளானிங் பண்ணுவோம். ஆனா நீ இப்பெல்லாம் என்கிட்ட இருந்து என்னமா மறைக்கிற, என்கிட்ட ரூடா பேசுற. அது மட்டும் இல்லாம நீ என்னமோ என்ன வாங்கின அடிமை மாதிரி என்ன ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன சொன்னாலும் தலை குனிஞ்சு கேட்ப நினைச்சிட்டு இருக்கியா? ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இதெல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன். பேபி இது போனை எடு. முக்கியமான காலா இருக்கலாம் இல்லையா? இந்த காலை கட் பண்ணதுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட முக்கியமா பேசணும். ஏன்னா இப்படியே போயிட்டு இருந்தா இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாள் இருக்காது. யா சொல்லு மனுஷா. What the hell? உனக்கு போன் கண்ணுக்கு தெரியலையா? ரொம்ப நேரமா கால் பண்றேனா ஒரு அர்ஜென்ட்டான விஷயமா தானே இருக்கும். ஆனா நீ ரொம்ப கேர்லெஸ்ஸான பர்சனா இருக்க. எதுக்காக இவ்ளோ பேனிக்கா பேசுற? என்ன ஆச்சு? பிரீதா எங்க இருக்கான்னு முதல்ல சொல்றியா? பிரீதாவா? எனக்கு பிரீதா எங்க இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? இங்கதான் எங்கயாவது இருப்பா. அவளை பத்தி எதுக்காக என்கிட்ட கேக்குற? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? பிரீதா உன் கண்ட்ரோல்ல வைன்னு சொன்னல. சொன்னனா இல்லையா? இந்த வேலைய கூட உன்னால செய்ய முடியாதா? அவ என்ன ஃபாலோ பண்ணிட்டே என்னோட ரூம் வரைக்கும் வந்துட்டா. அதுவும் என் பிளானையும் சொதப்பிட்டா. வாட்? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? பிரீதா கிட்ட கையை கலவமா மாட்டிக்கிட்டியா? ஓ காட். இது நடக்கும்னு நினைச்சேன். நீ மட்டும் இங்க இல்லாம இருந்திருந்தா நான் உன் கூட இல்ல பிரீதா கூட இருந்திருப்பேன். நான் பிரீதாவை அந்த ரூம் வரைக்கும் போக விட்டுருக்கவே மாட்டேன். எல்லாமே முடிஞ்சது. இப்ப சந்தோஷமா? இங்க பாரு மோனிஷா, நீ என்னவோ பெருசா பேசிக்கிட்டு இருந்த. நான் இப்படி அப்படின்னு பெருசா சொல்லிட்டு இருந்த. கான்பிடென்ட்டா இருக்கேன், இத பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொன்ன. இப்ப என்னாச்சு? நீ இந்த பிருத்வியை ஏமாத்திக்கிட்டு இருக்க. உனக்கு கட்ஸ் இல்லனா முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே? Just shut up. கட்ஸ பத்தி நீ என்கிட்ட பேசாத. நான் எந்த பொய்யும் உன்கிட்ட சொல்லல. ஒருவேளை நீ அந்த பிரீதாவை உன் கண்ட்ரோல்ல வச்சிருந்தனா இந்த வேலை இந்த நேரத்துக்கு முடிஞ்சிருக்கும். ஓ ஜஸ்ட் ஷட் அப். நாம எவ்வளவு மோசமா மாட்டி இருக்கோம்னு உனக்கு தெரியுதா இல்லையா? நீ தான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா எல்லாமே சரியா போயிட்டு இருக்குன்னு சொன்ன. எல்லாமே ரைட் ட்ராக்ல போயிட்டு இருக்குன்றதுக்காக நான் போலீஸை இங்க வர சொல்லிட்டேன். அதோட நான் ரூம் நம்பரையும் சொல்லிட்டேன். ரூம் நம்பர் 803க்கு போங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ வெளியே மீடியா ஆளுங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என் முயற்சி எல்லாமே வீணா போச்சு. அந்த கில்லி தண்டா பிளேயர் இப்ப முழுசா மயக்கத்துல இருக்கான். அவனால நடக்க கூட முடியல. மயக்கத்துல இருக்க ஒரு மனுஷனை கூட உன்னால சமாளிக்க முடியல. இங்க பாரு மனுஷா, நீ அந்த ரூமுக்கு திரும்ப போ. இப்பவே போ. ரூம்ல இருக்க முடிஞ்சிருந்தா நான் வெளியில வந்து உனக்கு போன் பண்ணிருக்க மாட்டேன். அந்த பிரீதா இருக்கால, அவ ரொம்பவே கோவமா இருக்கா. அவ கரண் கூட இருக்கிற வரைக்கும் கரணை ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க பாரு மோனிஷா, வீணா என்கிட்ட பேசிட்டு இருக்காத. இப்ப நான் ரொம்ப உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னா கொஞ்சம் அமைதியா இரு, என்னை யோசிக்க விடு, புரியுதா? இங்க பாரு, உன்னோட யோசனையை நீ உன்னோடயே வச்சுக்கோ. அமைதியா இப்ப இங்க வந்துரு. இந்த பிரீதாவை நீங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. ஏன்னா பிளான இப்ப கூட முடிச்சிடலாம். ஆனா அதுக்கு நீ இப்ப இங்க வரணும்.
கரண், ஏன் எழுந்திருக்காம இருக்க? யார் உன்னை இவ்ளோ குடிக்க சொன்னது? யார்கிட்டயாவது சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கியா? 1 மணி நேரத்துல 50 பேக்கு அடிக்கிறேன்னு சொல்லிருக்கியா? என்ன இதெல்லாம்? பார்ட்டியை என்ஜாய் பண்றதுக்கு உனக்கு வேற வழியே இல்லையா? அப்புறம் இன்னொரு விஷயமும் சேலஞ்ச் பண்ணியா? ஒரு பொண்ணோட கையால தான் குடிப்பேன், அதுவும் அதிகமா குடிப்பேன்னு. உனக்கு பார் டெண்டரே தெரியலையா? இல்ல பார் டெண்டர்ஸ் எல்லாம் எதுக்கு தான் இருக்காங்க? உனக்கே தெரியும்ல கரண், நீ எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருக்க. உன்னோட இமேஜ் பத்தி நீ யோசிப்பியா இல்லையா? நீ நான் தான் பைத்தியம். நீ பைத்தியம் ஆயிட்ட பிரீதா. இவன் கிட்ட எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், நீ சொல்றதெல்லாம் கேட்கவே மாட்டான். குடி மயக்கத்துல அப்படியே மூழ்கி கிடக்குறான். இப்ப நீ திட்டுறதெல்லாம் அவன் காதுல விழவே விழாது. ஆனா நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். உன்னை திட்டிக்கிட்டே இருப்பேன், எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு. ஆனா இதெல்லாம் நானு நீ காது திறந்து இருக்கும் போது உன்கிட்ட நான் சொல்றேன். நல்ல விஷயத்துல எதுக்கு நான் லேட் பண்ணணும்? இப்பவே உன்கிட்ட நான் சொல்றேன். எழுந்துரு, எழுந்துரு. மயக்கம் தெளிஞ்சிருச்சா? வெரி குட். கண்ணை தொற. நான் உன்னை திட்டணும் என எனக்கு உன் மேல கோவமா வருது. கண்ணை தொற. குட் மார்னிங் ஆயிடுச்சா? ஹலோ சார், உன்னால நான் எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? எவ்வளவு நேரமா நான் டென்ஷன்ல இருக்கேன்னு உனக்கு புரியுதா? உன்னால பார்ட்டியை விட்டுட்டு உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தேன். கரண் இங்க இருக்கானா அங்க இருக்கானா உன்னையே தேடிட்டு இருந்தேன். அட என்கிட்டே நானும் பிரீதா அவனை விட்டு தள்ளு, அவன் ஏதாவது பண்ணிக்கிட்டும், நீ இதுக்கு அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா உன் நிலைமைய நான் பார்த்தேன். நீ ரொம்பவே தடுமாறிட்டு இருந்த. நீ ஸ்டடியாவே இல்ல, உன் உடம்பு சரியே இல்ல. அதனாலதான் உன்னை பார்த்தேன்னு எனக்கு பயமாயிடுச்சு. உன் பின்னாடியே நான் வந்துட்டு இருந்தேன். உனக்கு என்னாச்சோ தெரியாம ரொம்ப பதட்டப்பட்டேன். இங்க பாரு, எதுக்காக இவ்ளோ குடிச்ச? வீட்டுல இவ்ளோ தூரம் குடிச்சதே இல்லையே, நீ இப்படி இருந்ததும் இல்லையே. நான் உனக்காக பிளாக் காஃபி கொண்டு வரேன். பிளாக் காஃபி ஓகேவா? பிளாக் காஃபினா என்ன நாச்சு தெரியுமா? இல்ல எல்லா இடத்துலயும் சரக்கு தான் தெரியுமா? இன்னைக்கு எல்லா இடத்துலயும் எனக்கு நீ மட்டும்தான் தெரியுற. நீ என் முன்னாடி இருந்தாலும் இல்லாம போனாலும் என் கண்ணுக்கு நீ மட்டும்தான் பிரீதா தெரியுற. எனக்கு சரக்கே தேவையில்லை. ஐ மிஸ் யூயா. நீ ஏன் என்னை விட்டுட்டு போற? நீ என் பக்கத்துல இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உன்னோட பெரிய பெரிய தோடு இல்லை, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? யூனோ, நீ பேசும்போது உன் தோடு அழகா டான்ஸ் ஆடும். அப்போ உன்னை பார்க்கும்போது அழகா இருப்பேன். உன்னோட இந்த துப்பட்டாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஏன்னா நாம பிரியறது அதுக்கு பிடிக்காது. ஐ மிஸ் யூயா. ஐ ப்ராமிஸ், நான் உன்னை பிருத்திவியை விட்டு ரொம்ப தூரம் கூட்டிட்டு போயிடுறேன். தூக்கிட்டு ஓடிடுறேன். நான் உன்னோட வாழ்க்கையை அழிய விட மாட்டேன் பிரீதா. ஐ மிஸ் யூ. ஐ ரியலி மிஸ் யூ. கரண், நீ இப்போ தெளிவா இல்ல. நீ ரொம்ப அதிகமா குடிச்சிட்ட. கொஞ்சமாவது தெளிவா இரு. நான் உனக்காக ஏதாவது கொண்டு வரேன். பிருத்வி, இங்க பாரு பேபி, நான் இப்போ கொஞ்சம் கூட ரொமான்ஸ் பண்ற மூட்ல இல்ல. நாம எவ்வளவு பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்கோம்னாச்சும் உனக்கு தெரியுமா? என்னெல்லாம் ஆகும் தெரியுமா? என்னோட மைண்ட் இப்போ முழுசா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நாம எப்படி இந்த பிரச்சனைல இருந்து முழுசா வெளியே வருவோம் எனக்கு தெரியல. நான் எப்படி பிரீதா கிட்ட போய்
ரொமான்ஸ் பண்ணவோ இல்ல உன் கூட டான்ஸ் ஆடவும் உன் கையை பிடிக்கல. நான் இங்க வந்தது தப்புன்னு எனக்கு புரியுது. உன்னை பக்கத்துல உட்கார வச்சது அதை விட பெரிய தப்பு. ஏன்னா நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். அதனாலதான் நீயே பிரச்சனையில மாட்டிக்காதன்னு சொல்ல வரேன். பிருத்வி, நான் சொல்றது கேளு. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ண போயிட்டு இருக்க. இங்கேயே நின்னுகிட்டு நம்மளோட அழிவை என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. பிருத்வி, ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? இதுக்கு முன்னாடி நம்ம பிரச்சனையில மாட்டிருக்கோம்ல, ஆனா நம்ம தப்பிச்சிட்டோம். ஏன்னா நம்ம லக் ரொம்ப நல்லா இருக்கு. ஒருவேளை இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலன்னா வேற ஏதாவது யோசிக்கலாம். ஆனா இந்த நேரத்துல பிரீதா கிட்ட அந்த ரூமுக்கு போனேன்னா, அவளை தடுக்க முயற்சி பண்ணனா அவளுக்கு சந்தேகம் வந்துரும். அவ அந்த ரூம்ல இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு யோசிப்பா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இல்ல பிரீத்தாவோட மனசுல என் மேல எந்த சந்தேகமும் வந்துடவே கூடாது. ஏன்னா என்னோட பிரீத்தா ரொம்ப மரியாதையா என்ன பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த ரெஸ்பெக்ட் எப்பவுமே எனக்கு தேவை. அவ என்ன முழுசா நம்பினா தானே என் மேல அவளுக்கு காதல் வரும். ஐ திங்க் யூர் ரைட். நான் நீ சொல்ற மாதிரியே பண்றேன். தேங்க்யூ. நான் இங்கேயே வெயிட் பண்றேன். அப்பதான் பிருத்வி வந்து இங்க பிரீத்தாவை கூட்டிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் உடனே போய் கதவை லாக் பண்ணிடுறேன். அப்புறம் கரனோட ஷர்ட்டை கலட்டிடுறேன். என்னோட ஹேரை மெஸ்ஸி பண்ணிடுறேன். அப்பதான் எல்லாரும் இது ரியல்னு நம்புவாங்க. ரைட். கதவை லாக் பண்ணிட்டு திறக்கவே கூடாது. முக்கியமா போலீஸ் வர வரைக்கும் திறக்கவே கூடாது. பிரீதா, நீ என்கிட்ட மோதினது ரொம்ப பெரிய தப்பு. ஆனா மோனிஷா இருக்கிற வரைக்கும் உன்னால ஜெயிக்கவே முடியாது. இந்த மோனிஷா ஒரு பிளான் பண்ணானா எப்படிப்பட்டவங்களாலையும் ஜெயிக்கவே முடியாது. நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். இப்போ நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் பிரீதா. ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. ரிப்பீட். ஒவ்வொரு வார்த்தையும். இந்த கரண் இருக்கான்ல, உன்னை ரொம்ப. என்னாச்சு கரண்? கரண் என்னாச்சு? கண்ணு தொற. கரண், கரண் எழுந்திரு. கரண், ஓ காட், இப்போ நான் என்ன பண்றது? ஹோட்டலோட டாக்டரை கூட்டிட்டு வரேன். சீக்கிரமா கூட்டிட்டு வரேன். ஹலோ, யா சொல்லு. இங்க பாரு மோனிஷா, என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நீ எப்படி வெளியே வருவேன்னு எனக்கு தெரியாது. நீ எப்படி மேனேஜ் பண்ணுவ, எப்படி பிரீத்தாவை ரூம்ல இருந்து வெளியே கொண்டு வருவேன்னு எனக்கு தெரியாது. என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ப்ளீஸ் தனியாவே மேனேஜ் பண்ணு. பிரீத்தாவோட எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. பிரீத்தாக்கு எனக்கு தெரியும். அவ மனசுல என் மேல கொஞ்சம் சந்தேகம் வந்தா கூட நான் மாட்டிக்குவேன். உனக்கு சொல்றது புரியுது இல்ல? ப்ளீஸ் நீ மேனேஜ் பண்ணிக்கோ. என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. உனக்கு என்ன மூளை குழம்பி போயிடுச்சா? நீ மீடியா, போலீஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்ட. நான் எப்படி உங்களை ஹேண்டில்? இப்போ எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவையே இல்ல. குட், வெரி குட். எனக்கு உன்னோட இந்த கான்ஃபிடன்ஸ் தான் பிடிச்சிருக்கு. இந்த கான்ஃபிடன்ஸை நீ ஆரம்பத்துல காட்டின, இப்ப மறுபடியும் உனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. இந்த கான்ஃபிடன்ஸ்க்காக தான் நான் உன்னை இந்த விஷயத்துக்காக செலக்ட் பண்ணேன். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. சரி, நீ ஒன்னு பண்ண போனிஷா. பக்கத்துல வெயிட்டர் யாராவது இருந்தா நீ இப்பவே ரூம்குள்ள போய் பிரீத்தாவா அங்க இருந்து வெளியே அனுப்ப சொல்லு. உன்னோட ஐடியாஸை நீயே வச்சுக்கோ. ஏன்னா எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவையில்லை. ஏன் உனக்கு என் ஐடியா பிடிக்கலையா? நான் சொல்றத முழுசா கேளு. இப்ப நான் உன்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா பிரீதா இங்க இருந்து போயிட்டா. ஏன்னா அவளுக்கு ஏதாவது வேலை வந்திருக்கும். இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் பாத்துப்பேன். ஃபென்டாஸ்டிக். எப்படியாவது நீ இந்த பிளானை சக்சஸ்ஃபுல் ஆக்கிடு. ஓகே, யூ ஆர் தி பெஸ்ட். யூ கேன் டு இட். ஆல் தி பெஸ்ட். ஆனா நான் சொல்றத நீ தெளிவா கேட்டுக்கோ. அந்த பிரீதாவை நீ கண்ட்ரோல்ல வை. அவ திரும்ப இங்க வரக்கூடாது. ஏன்னா அவ திரும்ப இங்க வந்துட்டானா பெரிய பிரச்சனை பண்ணிடுவா. அதுக்கப்புறம் நம்மளுடைய பிளான் ஃப்ளாப் ஆயிடும். டோன்ட் வரி, நான் பிரீதாவை சமாளிச்சுக்கிறேன். குட். நான் இங்க கிரிக்கெட்டர் கரனை பாத்துக்கிறேன் என்னோட ஸ்டைல்ல. பை. ஆல் தி பெஸ்ட். ஃபென்டாஸ்டிக். நிஜமாவே நம்ம லக் அமேசிங்கா இருக்கு. பிரீதா இப்பதான் அந்த ரூம்ல இருந்து வெளியே போயிருக்கா. அப்படின்னா இப்ப நம்ம கிட்ட கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நான் ஒன்னு பண்றேன். நான் போய் பிரீதாவை சமாளிக்கிறேன். அவ ரூமுக்கு திரும்ப போறதுக்கு முன்னாடி நான் எப்படியாவது போய் பிரீதாவை தடுத்தாகணும். ஓகே பிருத்வி, நான் சொல்றது கேளு. இந்த விஷயத்துல நீ தலையிடாம இரு. ஏன்னா பிரீதாக்கு ஆல்ரெடி மனுஷன் மேல சந்தேகம் வந்துருச்சு. அவ கரணம் தெரிஞ்சுதான் மாட்டி விடுறான்னு. அவ இப்ப கையும் களவுமா புடிச்சிட்டா. பேபி, நான் சொல்றது கேளு. இந்த பிளானை டிராப் பண்ணிடு. முடியாது. இந்த பிளானை நான் கண்டிப்பா டிராப் பண்ண மாட்டேன். இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரதுக்கு நமக்கு இப்போ கடைசி வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் நான் அந்த கில்லி தண்டா பிளேயரை முழுசா அழிக்காம விடவே மாட்டேன். பிருத்வி,
சமீர் கமான் பிக் அப் த ஃபோன். எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. என்ன பண்றான்? எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறானே. என்ன பண்றான் அவன்? ஹலோ சமீர், நீ எங்க இருக்க? எவ்வளவு நேரமா உனக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிற. சரி ஓகே, எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் வீட்டுக்கு வராம இருக்கீங்க. நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் கரண் எங்க? அவனை ஒழுங்கா வீட்டுக்கு வர சொல்ல. அவனுக்கு இருக்கு இன்னைக்கு 50 தடவை கால் பண்ணிட்டு, ஆனா ஒரு தடவை கூட எடுக்கவே மாட்டேங்கிறான். சரி பார்ட்டியில இருக்கானா கொஞ்சம் கூட எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டானாமா? போனே எடுக்க மாட்டேங்கிறான். அவன்கிட்ட போன கொடு. ரிஷபண்ணா, அது கர்ணண்ணா என் கூட இல்ல. உன் கூட இல்லையா? என்ன சொல்ற நீ? அவன் இல்லனா புரியல. சரி அந்த பிருத்வி எங்க? ரிஷபண்ணா, பிருத்வி எங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்ணண்ணாவை நான் எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டே இருக்கேன். ஆனா அவர் எங்கேயுமே காணோம். எல்லார்கிட்டயுமே கேட்டுட்டேன். அவர் எங்க தான் போனாருன்னே தெரியல. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுதண்ணா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சமீர், நீ என்ன சின்ன பையன் மாதிரி பேசிட்டு இருக்க? அண்ணன் தொலைஞ்சிட்டான்னு அழுதுட்டு இருக்க? தைரியமா இரு. யூர் மேன். நீ முதல்ல ஹோட்டலுக்கு போய் அங்க ரிசப்ஷன்ல யார்கிட்டயாவது சீக்கிரமா கேளு. சரி ரிஷபண்ணா. இங்க பாரு, சொல்லுங்கண்ணா. நான் அங்க வரேன். கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சீக்கிரமா வாங்க ரிஷபண்ணா. இந்த இடம் அங்கிருந்து ரொம்ப தூரமா இருக்கு. அது எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி. என் தம்பி கரண் ஒரு விஷயத்துல சம்மந்தப்பட்டிருந்தா, அது எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பா வருவேன். நான் கிளம்பிட்டேன்.